க்ரோய உடனே அது கார்டன் ஹரிசானோட 3rd அப்டேட்டை விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்டில் வந்து ரிச்சுவல் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் மியூட்டேஷன்ஸ், அப்புறம் இந்த புது ஈவெண்ட். இந்த புது ஈவெண்ட் எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். என்னென்னா க்ரோயிங், அதாவது என்கிட்ட வந்து ஒதுக்கு செர்ரி சீடு தான் இருக்குது, இல்லை மேங்கோ சீடு. க்ரோயிங் தி பிக்கஸ்ட் மேங்கோ இன் தி வேர்ல்டு. இந்த என்கிட்ட இருக்க இந்த 10 சூப்பர் ஸ்ப்ரிங்க்லர் வச்சு மட்டும்தான் நான் பண்ணணும், மற்ற எதுவும் வச்சும் நான் பண்ணக்கூடாது. அதுதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால என் இடத்துலேருந்து எதை உருவ போகிறேன், எதை எடுக்க போகிறேன்னு தெரியல. முதல்ல நம்ம மேங்கோ சீடு மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கு நம்மளுக்கு தேவை ட்ரவல். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட் கைஸ், 2 ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டாக் வந்துருக்கு. அவங்களே ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் 10 ஸ்ப்ரிங்க்லர் என்கிட்ட 10 தாங்க இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிச்சு. ஸ்டாக் இல்லைன்ட்டு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் 10 ஸ்ப்ரிங்க்லர் ரோபக்ஸ் கொடுத்ததெல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு. அது ஒன்றுமே இல்லை, நான் அட்மின் அபிஸ் ஃப்ரீயாக எடுப்பேன். முழுக்க ஃப்ரீ தான், அதனால் நீங்கள் எதுவும் சந்தேகப்பட தேவையில்லை. சரி வாங்க, நம்மளோட வேலையை முதல்ல போய் பார்ப்போம். சரி, இதை அங்கே தள்ளி வச்சுட்டு, ஓகே, நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சீடு ப்ரோ வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட அது சீடு இல்லை, அதனால தான் மேங்கோ அங்கே வச்சுருக்கேன், அதை வச்சு பண்ணாங்க. மேங்கோ சீடியும் சரி சீடியும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். 5 பிரிய போகிறோம். Okay, let's go to garden and pick up travel. Actually என்கிட்ட வந்து சில்வர் செரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், புறா எங்கடா ட்ராவலு? அந்த சொல்கிற பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது பாருங்கள். இதுங்க இது உருவிட்டு போயிடுறேன். உருவிட்டு போனால் சந்தோஷமாக இருப்பேன். இந்த இது வாங்கப்பா. நம்ம பண்ண போகிற இடத்துல வெறும் ஓ மை காட் கோல்டன் பேம்புவா. நேற்று தான் க்ரோ போட்டேன் கோல்டன் பேம்புவோட. இதை தூக்கிட்டு வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணவே போகிறோம். ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, இங்கே பண்ணு. மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இது என்னது மேங்கோவா? தூக்க முடியாதா? சரி, இது ஆப்பிள் சீடு. இதை தூக்கிட்டு வந்து அந்த முனியில் போடு. இந்த முனி இங்கே போடுறா. ஏன் இங்கே போய் இதெல்லாம் வைக்க முடியாது. இங்கே ஒரு இவ்வளோ பெரிய இடம் இருக்கலாம், இங்கே வைங்கடா. வச்சுதானுங்க. நெக்ஸ்ட்டு மேங்கோ அங்கிட்ட ஒன்று இருக்கா, என்னடா பண்ணுறது? இடிக்கிறானுங்கடா அவன். பஸ்ஸாமல் இதை டெஸ்ட்ரைப் பண்ணிடலாமான்னு. ஏன் நான் அதை டெஸ்ட்ரைப் பண்ணாமன்னா எல்லா முட்டேஷனும் இதில் விழுந்து கிடக்கு, அதனால தான் டெஸ்ட்ரைப் பண்ணாமல் வச்சுருக்கேன். பாருங்க, மீட்டியாரிக்கு எப்பா எவ்வளோ முட்டேஷன். என்ன சைடு பேம்பு நேற்று வந்தது தான். ஸ்டேஜ் 2.0 2 தானே ஸ்டேஜ். எனக்கு தெரிஞ்ச அந்த மேங்கோ சீடு இல்லை பண்ணுவோம். ஓகே, முதல்ல நம்மளுக்கு தேவையானது ஹூர்வூஸ் பெல்லு, சூப்பர் ஸ்ப்ரிங்க்லர், டர்போ ஸ்ப்ரிங்க்லர், இந்த ஸ்ப்ரிங்க்லர். அங்கிட்ட 8 வச்சுப்போம். ஓகே, இங்கிட்ட ஒரு 2 வச்சுப்போம். 1 2 ஆர்எஸ் பெல் எடுத்து மேங்கோ
வாங்கோடா. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ 8 ஸ்பிக்கில் வைக்கணும் அந்த இடத்துல. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆஹா இந்த சேலஞ்ச் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. 1 2 3 4 5 6 7 அப்புறம் கடைசியாக 8. ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறா. ஹார்வெஸ்ட் பண்ணுறா டே. ப்ளீஸ்ரா. இது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ டர்போ ஸ்ப்ரிங்க்லர் டர்போ எல்லா ஸ்ப்ரிங்க்லரும் வச்சு விட்ற வேண்டியதான். டக 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 ஹேராக்கியா மூசாக்கி முறுக்கும். ஐயோ ரெட்ராவதுரா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லேட்டாக தான் எல்லாமே தெரியும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துலையே பார்ட் 1 முடிச்சுக்கலாம். நான் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து தான் போடுவேன். அதனால் பார்ட் 1 இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா சொன்னேன். இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10,000 லைக் தந்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 100 ஸ்ப்ரிங்க்லர் வச்சு பண்ணலாம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் சேர்த்துருவேன். 10K லைக் போதும், 100 ஸ்ப்ரிங்க்லர். சரி நம்ம க்ரோ ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க ஃப்ரீ தான். ஓகே நான் க்ரோ ஆனதுக்கப்புறம் வரேன்.